ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம நெல்சன் டைரக்ஷன்ல நம்ம ரஜினிகாந்த் நடிச்சு ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஜெயிலர் பார்ட் 2 படத்துடைய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ஜெயிலர் பார்ட் 2 உடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்றதா படத்தரப்புல இருந்து அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. அதாவது அதை வந்து சர்ப்ரைஸா தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசரை சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது மூலியமா தான் நமக்கு தெரிய வந்தது ஜெயிலர் பார்ட் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டீசர் வெளியே வந்துருச்சு, நம்ம எல்லாருமே அதை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்பவுமே தாறுமாறா அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வழக்கம் போல நம்ம நெல்சன், அடுத்து நம்ம அனிருத், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தலைவர் என்ட்ரி ஆகி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்றாரு. இதுக்கடையில நம்ம அனிருத் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தெரிக்க விட்டுருந்தாரு. ஜெயிலர்ல இருக்கிற அதே பிஜிஎம் யூஸ் பண்ணியிருந்தா கூட அதவே கொஞ்சம் டிஃபரெண்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாரு. ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு அதை வந்து பாக்குறதுக்கு. நம்ம நெல்சன் அவருடைய டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே இது மட்டும் ப்ராப்பரா இருந்தா போதும், மத்தது எல்லாத்தையுமே நம்ம அனிருத் வந்து பாத்துக்கிடுவாரு. அது மட்டும் இல்லாம பொதுவா நம்ம தமிழ் சினிமால செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது அப்படின்னாலே அந்த படம் வந்து சுத்தமா வழங்காது. ஆனா இந்த படம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போதைக்கு நம்ம நெல்சன் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. கூடிய சீக்கிரம் இந்த ஜெயிலர் பார்ட் 2 ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுலயே முக்கியமா இந்த வருஷம், அதாவது இந்த 2025 இந்த ஜெயிலர் பார்ட் 2 அவங்க தியேட்டர்ல கொண்டு வர போறது இல்ல. அடுத்த வருஷம் 2026 தான் இந்த ஜெயிலர் பார்ட் 2 அவங்க தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. கண்டிப்பா அந்த ஜெயிலர் பார்ட் 2 பார்ட் 1 விடவே ரிவ்யூ வைஸும் கலெக்ஷன் வைஸும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜெயிலர் படத்துக்கு அடுத்துதான் நம்ம நெல்சன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நிச்சயமா அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாத்துவாரு, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. சோ உங்களுக்குமே இந்த ஜெயிலர் பார்ட் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எப்படி இருந்துச்சு? நீங்க இந்த ஜெயிலர் பார்ட் 2க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.